வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து அனலிட்டிக்ஸ். இந்த வீடியோ பதிவில் எக்ஸல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் அட்வான்ஸ் ஃபங்க்ஷன் தான் இந்த டூ ரோ. இந்த டூ ரோ ஃபங்க்ஷன் எதுக்காக பயன்படுத்தும், இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன, என்னென்ன மாதிரியான சினாரியோஸ்களை இதை நம்ம பயன்படுத்தலான்றதை பற்றி பேசிக்கான ஃபண்டமெண்டல் நீங்கள் லேர்ன் பண்ண போதும். உங்களுடைய டேட்டா செட் தகுந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நீங்க பயன்படுத்தலாம். இதற்கு உங்களுக்கு எளிமையா டீச் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் டேட்டா செட் தான் இந்த கண்ட்ரி லிஸ்ட். ஸோ இந்த கண்ட்ரி லிஸ்ட் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 230 கண்ட்ரிஸ் இருக்கு. இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் இப்போ நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் நேம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரோல இந்த இடத்துல நம்மளுக்கு வரணும். அதே மாதிரி இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் எப்படி நம்மளுடைய காலம்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் எப்படி நம்ம ரோ கொண்டு வருது, இல்ல ரோல இருக்கிறது எப்படி காலம் கொண்டு போறதுல டிஃபரன்ஸ் சினாரியோவோட இதை நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எளிமையான முறையில் டீச் பண்றதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனல் நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் டீடைல்ஸ்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கக்கூடிய லிங்க்ல கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம லைக் பண்ண பாருங்க, நம்ம மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த இருக்கக்கூடிய இந்த டூ ரோ என்ற ஃபங்க்ஷன் எதுக்குன்னா, இருக்கக்கூடிய இந்த டேட்டா ஒரு காலம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாமே இட்ஸ் கன்வெர்ட் டு ரோ. டிஃப்ரெண்ட் ரோல அந்த டேட்டாவை அப்படியே நம்மளுக்கு கொண்டு போகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த டேட்டா கண்ட்ரி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கண்ட்ரியும் நம்ம ஒரு ஒரு ரோல இந்த செல்ஸ்ல நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இதை மேனுவலா பண்ணா ரொம்ப டைம் கன்சியூம் ஆகும். அது மாதிரி ஒரு ஆர்டர்லையும் கொண்டு வர முடியாது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதுக்கு என்ன எக்ஸல் ஃபார்ம்ல நம்ம பயன்படுத்தலாம்னா, சிம்பிளான ஒரு தான் ஈக்குவல் டூ ரோன்னு டைப் பண்ணா போதும். அண்ட் ஓப்பன் parenthesis இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ் பார்க்கணும். அரே சின்டாக்ஸ் அப்படின்னா எந்த செட்ல எந்தெந்த டேட்டா எல்லாம் நீங்க வந்து ரோல கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படின்றத அந்த டேட்டா செட் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணணும். உதாரணமா இங்க இருக்கக்கூடிய இந்த ஜிம்பாப்வே என்னுடைய கண்ட்ரில இருந்து லாஸ்ட் 230 இருக்கு அப்ராக்சிமேட்டா. ஸோ இதனோட கண்ட்ரி டீடைல்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறோம். A2 செல் ரெஃபரன்ஸ் A2ல இருந்து காலன் A229 இந்த செல் வரையும் அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ அப்போ என்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இங்க என்னென்ன நம்மளுக்கு லிஸ்ட்ல இந்த இருக்கா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரோஸ்ல வந்துரும். ஸோ இப்போ எதுக்காக பயன்படுத்தலாம் இந்த டேட்டா செட்னா, ஒருவேளை இந்த கண்ட்ரிஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோட் பை இந்த பர்டிகுலர் செல்ஸ்ல நம்ம அப்டேட் பண்ணோம்னா இது நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக அதை பயன்படுத்தலாம். பட் ஆனா இப்போ நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஆர்டர்ல இல்ல. ஜிம்பாப்வே, பெல்ஜியம், வியட்நாம். பட் எனக்கு எனக்கு இது வந்து ஒரு ஆர்டரா ஏ டு Z. ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று. எக்ஸாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஆஸ்ட்ரியன் எம்பையர் ஆர் ஆஸ்ட்ரியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏல ஸ்டார்ட் ஆகக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்ல வரும்னா, அப்ப நம்ம இது என்ன பண்ணலாம்? இந்த டூ ரோக்கு முன்னாடி ஒரு சார்ட் நம்ம எக்ஸல் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குறோம். அண்ட் ஓப்பன் parenthesis அடுத்தது இந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய க்ளோஸ் parenthesisக்கு அப்புறம் கமா சார்ட் இண்டெக்ஸ். ஸோ எந்த காலம் நம்ம பேஸ் பண்ணி நம்ம சார்ட் பண்ண போறோம். ஸோ காலம் 1. ஸோ அதனுடைய இண்டெக்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துக்கிறோம். அண்ட் சார்ட் ஆர்டர் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம எப்படி நம்ம இந்த டேட்டா நம்ம சார்ட் பண்ண போறோம். அசெண்டிங் ஆர்டர்னா A to Z, அதுக்காக நம்ம 1 நம்ம கொடுக்கலாம். இல்ல டிசெண்டிங் ஆர்டர் Z to Nன்னா -1 கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் அசெண்டிங் ஆர்டர்ல வேணும், அதனால 1 நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்து லாஸ்ட் வந்து பார்க்கும்போது முக்கியமான ஒன்று வந்து பை காலம். ஸோ இங்க இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காலம்ல இருக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம அப்படியே நம்ம டூ ரோக்கு நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ இதை ஒன் பை ஒன்னா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு ரோல கொண்டு வரதுக்காக. ஸோ நவ் வி கேன் கிவ் காலம் ட்ரூ நம்ம கொடுத்தா காலமும் கன்சிடர் ஆயிடும். அண்ட் க்ளோஸ் parenthesis அண்ட் என்டர். ஸோ இப்போ இமீடியட்டா அந்த சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேன்னு இருந்தது. பட் இப்போ நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து ஆப்கானிஸ்தான் இருக்கு. அண்ட் நம்ம கண்ட்ரி லிஸ்ட் எல்லாமே அந்த சேம் ஆர்டர்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி A to Zல நமக்கு எல்லா கண்ட்ரி நேம்ஸும் அப்டேட் ஆயிருக்கு. ஸோ இருக்கக்கூடிய இந்த டூ ரோ ஃபங்க்ஷனை பயன்படுத்தி சிம்பிளான உங்களுடைய இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே ரோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டூ ரோன்ற எக்ஸல் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி காலம்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ரோ கொண்டு போகலாம். அண்ட் பை யூசிங் த டிஃப்ரெண்ட் வேரியஸ் ஆப்ஷன்ஸ். பட் அதே இந்த இடத்துல நீங்க கேட்கலாம், டிரான்ஸ்போஸ் ஆப்ஷனை பயன்படுத்தி எங்களால் பண்ண முடியாதான்னு. ஸோ டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன்ல நம்மளுக்கு எந்த ஒரு அடிஷ்னல் இன்டெக்ஸும் கிடையாது. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல டிரான்ஸ்போஸ் நான் கொடுக்குறேன். ஸோ டிரான்ஸ்போஸ் நான் கொடுக்கும்போது அரே அந்த அந்த ஒரு பர்டிகுலர் இது மட்டும் தான் நம்மளுக்கு டீடைல்ஸ் கேட்கும். அண்ட் க்ளோஸ் parenthesis என்டர். ஸோ டைரக்டா என்ன டேட்டா இருக்கா அதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரோல் நம்மளுக்கு கொண்டு வந்துரும். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு யூனிக் டேட்டா சார்ட் பண்றதோ இல்ல ஏதாவது டூப்ளிகேட் இருந்தா அது யூனிக்ல பயன்படுத்தி டெலீட் பண்றதோ அப்படியெல்லாம் முடியாது. ஸோ இதுதான் இட்ஸ் அட்வான்ஸ்ட் ஃபங்க்ஷன் டூ ரோ. ஸோ டூ ரோ பயன்படுத்தியே நம்ம மல்டிபிள் சினாரியோஸை நம்ம இங்க கம்ப்ளீட் பண்ண முடியும்.
ஸோ அதே மாரி இப்போ ஒரு நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம இப்ப இந்த 2 ரோ எப்படி பயன்படுத்தலாம்னா, இப்ப இந்த 2, இந்த 10 இந்த டேட்டா எல்லாம் நம்மளுக்கு எல்லா டேட்டாவும் ஒரே நம்மளுக்கு ரோல வேணும். இப்ப அந்த ஒரே ரோல வேணும்னாலயும் இந்த 2 ரோன்ற ஃபங்ஷன் நம்ம ஈஸியா பயன்படுத்த முடியும். ஸோ ஈக்குவல் 2 ரோ சேம் அதே நம்ம டைப் பண்றோம். இந்த ஃபங்ஷன் நேம் அண்ட் இத நம்ம அப்படியே செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது கமா ரொம்ப முக்கியமான ஒண்ணு. சேம் ஏதாவது பிளாங்க்ஸ் இருந்ததுன்னா இக்னோர் பண்ணணும். இல்ல இருக்கிறத அப்படியே குடுக்கணும். இந்த மாரி எதனா இருக்கும்போது, உங்களுக்கு தேவையான மாரி இந்த சின்டாக்ஸ் நீங்க டிஃபைன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எனக்கு பிளாங்க் எதுவும் இல்ல. இருந்ததுன்னா 1ன்னு குடுத்தா நம்ம இருக்கக்கூடிய பிளாங்க் போயிடும். அண்ட் அடுத்தது ஸ்கேன் பை ரோ அண்ட் ஸ்கேன் பை காலம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஃபால்ஸ்ன்னு குடுக்குறேன். ஃபால்ஸ்ன்னு குடுக்கும்போது என்ன ரிசல்ட் வரும்னு நான் சொல்றேன் பாருங்க. இந்த இடத்துல உங்களுடைய இருக்கக்கூடிய ஒரு ரோல் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஒரே ரோல கன்சிடர் ஆகும். ஸோ இந்த ஃபால்ஸ்ன்னு குடுக்கும்போது 1 பை 1 ரோல் என்ன இருக்கா அதனுடைய டேட்டா எல்லாம் கன்சிடர் ஆகும். க்ளோஸ் parenthesis என்டர் குடுக்குறேன். பாருங்க ஒரே ஆர்டர்ல ஃபர்ஸ்ட் என்னுடைய இருக்கக்கூடிய இந்த ரோல் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் டேட்டா எல்லாம் நம்மளுக்கு இங்கிருந்து ஃபாலோட் பை அப்படியே கன்சிடர் ஆகி நெக்ஸ்ட் இதெல்லாம் ஒரே ரோ கொண்டு வரும். அதே ஒரு இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்கும்போது ட்ரூ நான் டைப் பண்ணா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்கேன் பை காலம். இது என்ன நம்மளுக்கு ரிசல்ட் கொண்டு வருதுன்னு பாருங்க. என்டர் நான் குடுத்தேன்னா 1 பை 1 இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ரோல உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். பட் அது வந்து காலம் வைஸ்ல இருக்கக்கூடியது 1 பை 1 போகும். ஃபர்ஸ்ட் 1 அதுக்கப்புறம் 11 அதுக்கடுத்து 2 அதுக்கப்புறம் 12 அண்ட் 3 அண்ட் 13. இந்த காலம்ல இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே 1 பை 1 டிஃபரண்ட் ரோல கொண்டு வரதுக்காக ட்ரூ நம்ம ஃபங்ஷன் பயன்படுத்தலாம். ஃபால்ஸ்ன்னு பயன்படுத்தினா அப்படியே காலம்ல ரோல் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு இங்க ஒரே ரோல் வரும். ஸோ கண்டிப்பா இந்த 2 ரோன்ற ஃபங்ஷன வேரியஸ் பெனிஃபிட்ஸ்க்காக இத நம்ம பயன்படுத்தலாம். அட்வான்ஸ்டா இப்ப டிரான்ஸ்போஸ் ஆப்ஷன பயன்படுத்துறதுக்கு பதிலா 2 ரோன்ற ஃபங்ஷனும் 2 காலம்ன்ற ஃபங்ஷன் தான் அதிகமா பயன்படுத்தக்கூடியது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு முழுமையா நம்புறேன். இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்த மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.